அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி இருக்கு. அதை அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் அறிவிச்சிருக்கிறாங்க. எடப்பாடி அவர்கள் பேசலை அப்படின்னாலும் அவருடைய குரலாகவும் சேர்த்தே அமித்ஷாவும் ஒழிச்சிருக்கிறாரு. அதில் பியூட்டி என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் அண்ணாமலை உட்கார வச்சுக்கிட்டே இதை பேசியிருக்காங்க. நாளைக்கு ஆனால் நயினார் நாகேந்திரன் தான் தலைவராக இருக்க போகிறாரு. இப்படி தமிழ்நாடு அரசியலில் நிறைய மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனுடைய தொடக்க புள்ளியாக இது இருக்குது. இப்போ இவங்களுக்கு இந்த மாற்றம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்றத விட மற்ற கட்சிகளுக்கு எப்படி இருக்க போகுதுன்றதும் இன்னொரு டிஸ்கஷன் பாயிண்டாக இருக்குது. 5 முனை போட்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை கூட ஏதோ ஒரு இடத்துல அப்படி பேசினார். இந்த நகர்வுக்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் களம் எப்படி மாறும்னு பார்க்குறீங்க? பாஜக பொறுத்தவரையில் எலெக்ஷன் ரெடி பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான உதாரணத்தை இன்றைக்கி அமித்ஷாவுடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. பாஜகவை பொறுத்தவரையில் ஒரு தேர்தல் பணி அப்படின்றதுல ரொம்ப தீவிரம் காமிப்பாங்க. குறிப்பாக அது தேர்தல் பணியாக இருக்கட்டும், அந்த கூட்டணி கட்டமைக்கிறதா இருக்கட்டும், தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலம் அப்படின்றது பாஜகவுடைய ஒரு லாங் டேர்ம் ட்ரீமாக இருந்துக்கிட்டே இருக்குது. எப்படியாவது இங்கே நம்மளுடைய ப்ரெசன்ஸை நிரூபணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான உதாரணம் பார்த்தோம்னா, அவங்க அலைன்ஸை எப்படியாவது நம்ம அலைன்ஸ் வச்சிடணும் அப்படின்னு டிஸ்பரேட்டாக ஏடிஎம்கேயோட இருந்தது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ அதுக்கான வேலைகளை தொடர்ச்சியாக மறைமுகமாக செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அது நிறைவேறியிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ இந்த அலைன்ஸ் அமைஞ்சதுனால பெரிய பாதிப்பு யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது நிச்சயமாக விஜய்க்காக தான் இருக்கும். விஜயை பொறுத்தவரையில் அவர் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் 2026 தேர்தல் களம் அப்படின்றது ஒரு போட்டியாக இருக்கும் அப்படின்னு பேசினார். ஆனால் உண்மையாலே அவர் 2026 மனதில் வைத்து சொன்னாரா இல்லை 2031 மனதில் வைத்து சொன்னாரா அப்படின்றது தெரில. இன்றைக்கி அரசியல் களம் அப்படின்றது திமுக வெர்சஸ் என்டிஏ அப்படின்றது தான் மாறி இருக்கா தான் நான் பார்க்குறேன். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் இன்றைக்கி அமித்ஷா திமுக மீது இருக்கக்கூடிய ஊழல் பட்டியலிட்டார்ல, அந்த பட்டியலை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு வேலையை இன்றைக்கி இந்த என்டிஏ அலைன்ஸ் எடுப்பாங்க. அதிமுகலேருந்து இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் ஆக்ரோஷமாக டிஎம்கே அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திமுகவை பொறுத்தவரையில் திமுக ஒரு சின்ன ஆன்டி இன்கம்பன்சியை ஃபேஸ் பண்ணுது அப்படின்றது யாருக்குமே செகண்ட் தாட் இருக்க முடியாது. குறிப்பாக சட்ட ஒழுங்கை பற்றி எல்லாருமே ஹைலைட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, காவல்துறை கையில் தான் அரசாங்கமே இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. திமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர்களே இல்லை இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்களே பார்த்தோன்னா கான்ட்ரவர்ஷியலான விஷயங்களில் மாட்டிக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு சோசியல் டிஸ்கஷனாக மாறிக்கிட்டே இருக்குது. அது திமுகவுக்கு ஒரு தலைவலியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தி அதர் சைடு பார்த்தோம்னா, விஜய் இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறாரா, இன்னும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸில் தான் இருக்காரா, இன்னும் வெளியே வரலையா, எப்போ வருவார் அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதிலை அவர் இன்னும் சொல்லாமலே இருப்பது. அவர் உண்மையிலே திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு தான் சரியான நபராக இருப்பார். இது மாதிரி தேர்தல் அரசியலில் அவர் அதற்கு சரி வர மாட்டார் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கதா பார்க்குறேன். இப்போ விஜய் சொன்னதில் நீங்கள் 2026 டிஎம்கே vs டிவிகேன்னு அவர் சொன்ன அந்த விஷயத்த சொன்னீங்க. ஆக்சுவலாக விஜய் மாநாட்டில் சொன்ன ஒரு விஷயம் இன்றைக்கி இந்த கூட்டணி அறிவிப்பில் நடந்திருக்கிறதா நான் பார்க்குறேன். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற குரல் விசிகாவிலிருந்து ஆதவ அர்ஜுன் பேசினாலும் அதன் பிறகு தாவேக்கா தான் அதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க. நாங்கள் தனியாகவே ஆட்சிக்கு வந்துடுவோம், ஆனால் எங்களை நம்பி வரக்கூடியவர்களை நாங்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவோம்னு அவங்க சொன்னாங்க. பட் அதை பிரதான எதிர்க்கட்சியான திமுக இது வரைக்கும் அந்த ஒரு ஸ்டாண்டுக்கு போகல. பட் அதிமுக இன்னைக்கு அந்த இடத்த நோக்கி நகர்ந்த மாதிரி தெரியுது. எடப்பாடி பழனிசாமி அதை சொல்லலைனாலும் அமித்ஷா சொல்லிட்டாரு, கூட்டணி ஆட்சி தான், ஆனால் அது எப்படி இருக்க போகுதுன்றதை நாங்கள் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு பின்னடைவா இருக்காதா? பிஜேபியை அமைச்சரவைக்குள்ள கொண்டு வர வேலையை அதிமுக பார்க்குறாங்க. இந்த எலெக்ஷன் அப்படின்றது அதிமுகவுக்கே ஒரு வாழ்வா சாவா தேர்தல் அப்படின்றப்ப அதிமுகவை பொறுத்தவரையில் அவங்க எப்பயுமே அவங்களுடைய டோரை ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தா மட்டும்தான் அவங்களால இந்த தேர்தலை ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடிய அளவுக்காவது இந்த தேர்தலை அவங்க சந்திக்க முடியும். அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக அதிமுகவை பொறுத்தவரையில் பாஜகவை இந்த நேரத்தில் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம் அவங்க நினச்சிருக்கலாம். அதுக்காக அதிமுக பாஜக கேட்கக்கூடிய அத்தனை தொகுதிகளையும் கொடுப்பாங்களா அப்படின்னா நிச்சயமாக கொடுக்க மாட்டாங்க. there will be some adjustment. அப்போ அதிமுகவுக்கு இருக்கக்கூடியது 2 ஆப்ஷன் தான். ஒன்று விஜய், இன்னொன்று பிஜேபி. அப்படின்றப்ப பிஜேபியோட போகும்போது பிஜேபி அஸ் அ சிங்கிள் பார்ட்டியாக அது வரப்போகிறதில்ல. அது ஒரு பேக்கேஜோடு வருது. பிஜேபி வர்றதுனால அது சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்சிகள் எல்லாமே வருவாங்க. ரெண்டாவது சின்ன சின்ன கட்சிகள் வருவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு இந்த தேர்தலையும் எளிமையாக சந்திக்க முடியும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. ஒரு மத்திய அரசுடைய துணை எப்பயுமே ஒரு கூடுதல் பலம் தானே. அந்த மாதிரியான ஒரு கால்குலேஷனில் தான்
அவங்க வந்து பிஜேபியை சூஸ் பண்ணி பிஜேபிக்காக மட்டும் அவங்க போலன்னு எடுத்துக்கலாம். நிச்சயமா பிஜேபிக்காக எப்படி போவாங்க? பிஜேபி அந்த 18%. ஆமா, பிஜேபியை பொறுத்தவரையில தமிழ்நாட்டில் அது வந்து ஒரு பெரிய கட்சியாக இன்னும் வளரல. கூட்டு முயற்சியாக தான் அவங்க அந்த 18%, அதில் வந்து 11% அவங்க கிளைம் பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக பாஜக வந்து பட்டி தொட்டியெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளே போயிருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அவ்வளோலாம் வந்து அவங்களுடைய கால் பதித்தல் அப்படின்றது நடக்கலை. ஓரளவு நடந்திருக்கு, பட் ஆனால் அது பெரிய அளவில் இல்லை அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. அப்படின்றப்ப பிஜேபிக்காக மட்டும் போயிருக்க மாட்டாங்க. பிஜேபியோட போகிறதுனால கூடுதலாக மற்ற கட்சிகளும் வரும். ரெண்டாவது மத்திய அரசு, அப்போ வந்து நமக்கு எந்த வகையிலையும் பிரச்சனை வழக்குகள் தொடர்பாக எதுவும் வராது அப்படின்ற ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பிஜேபி கேட்கக்கூடிய தொகுதியில் அதிமுக கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது குறைவு தான் நான் நினைக்கிறேன். இந்த பிரச்சாரமாக பார்க்கும்போது ஏற்கனவே பிஜேபியும் ஏடிஎம்கேவும் கள்ளக்கூட்டணி வச்சுருக்காங்கன்னு திமுக தொடர்ந்து ஒரு பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த எலெக்ஷனில் கூட 21 லாஸ்ட் அசம்பிளி எலெக்ஷன்லையும் மீண்டும் பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தது அவங்க தான். அவங்களால தான் இன்றைக்கி ஒரு 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க பிஜேபிக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. தமிழ்நாட்டில் இன்னும் ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணி ஆட்சின்னு அறிவிக்கும் போது பாருங்க அதிமுக வந்து இதுக்கு முன்னாடி பிஜேபிக்காரங்களை எம்எல்ஏ ஆக்குச்சு, இந்த முறை அமைச்சராகவும் ஆக்குறதுக்காக தான் இந்த கூட்டணி ஆட்சியெல்லாம் உருவாக்குறாங்க, இப்படிப்பட்டவர்களுக்காக நீங்கள் ஓட்டு போட போறீங்கன்னு ஒரு கேம்பெயினை டிஎம்கே எடுத்தது அப்படின்னா அது இன்னும் பெரிய ஒரு நெகட்டிவாக மாறாதா இவங்களுக்கு? நிச்சயமாக நெகட்டிவாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தேர்தல் களம் அப்படின்றது எப்படி இருக்குது, ஒரு மும்முனை போட்டியாக தான் இது வந்து ப்ரிடாமினண்ட்டாக இருக்க போகிறதா பார்க்குறேன். நான் 4 முனை போட்டின்னு சொன்னாலும் கூட ஒரு மும்முனை போட்டி அப்படின்றது இருக்கும். திமுக ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து இந்த அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி, இன்னொரு பக்கம் விஜய். நீங்கள் வந்து இப்போ சீமானுக்கு ஏன் நீங்கள் கொடுக்கலையா அப்படின்னு கேட்பீங்க. சீமானை பொறுத்தவரையில் அவருடைய மோட்டிவ் வந்து திமுக எதிர்ப்பு மட்டும்தான். இப்போ விஜய்க்கு வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக திமுகவையும் எதிர்க்கலாம், அது அட் த சேம் டைம் வந்து என்டிஏ அலைன்ஸையும் எதிர்க்கலாம். ஏன்னா இவங்க வந்து மதவாத சக்திகளுக்கு துணை போகிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை வந்து பிஜேபி மேலே இருக்குது. அப்படின்றப்ப பிஜேபியை எதிர்க்கக்கூடிய நேரத்தில் அந்த கூட்டணியை எதிர்க்க வேண்டிய ஒரு சூழல் வந்து உருவாகும். அப்போ வந்து உங்களுக்கு விஜய்க்கு ஒரு லைம்லைட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் வந்து மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்த போகிறதா சொல்கிறாங்க. அப்படி மக்களை சந்திக்கும் போது ஒரு மொமெண்டம் அப்படின்றது நேச்சுரலாக கிரியேட் ஆகும். அவர் எதை எடுத்து பேசுகிறாரு அப்படின்றத பொறுத்து அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது அப்படின்னா இன்றைக்கி ஊடகங்கள் அத்தனையும் அவருக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய அளவில் பேசப்படும். அப்படின்றப்ப நிச்சயமாக அவருக்கும் ஒரு எட்ஜ் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. அப்போ இது ஒரு மும்முனை தேர்தலாக தான் அதிகபட்சமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ விஜய்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு அட்வான்டேஜும் நம்ம பார்க்கும்போது விஜய் ஒரு பெரிய ஒரு ஹீரோவாக இருக்கிறதுனால இவங்களுடைய லைம்லைட்டை அப்பப்போ அவரும் கேட்ச் பண்ணுவார். ஆனால் விஜய் எப்படி செயல்பட போகிறாரு, என்ன பேச போகிறாரு, அதை வைத்து தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் மைலேஜ் அப்படின்றது கிடைக்கும். நீங்கள் கிரவுண்ட் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா திமுக வெர்சஸ் என்டிஏ அப்படின்ற ஒரு கட்சிக்கு தான் வந்து நிச்சயமாக வந்து அதுக்கான பலம்ன்றது இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்கள்ட்ட தான் அந்த கட்டமைப்பு இருக்குது. இப்போ என்டிஏன்னு நம்ம பேசுகிற காரணம் வந்து அதிமுக அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால இப்போ அதிமுகவுக்கு கிளைகள் தோறும் அவங்களுக்கு வந்து ஒரு கட்டமைப்பு இருக்குது, ஒரு ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு இருக்குன்றப்ப அந்த ஒரு அட்வான்டேஜை வந்து பிஜேபி பயன்படுத்துவாங்க, அவங்களுடைய அலைன்ஸ் பயன்படுத்துவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா பாமக வருவாங்க. பாமகவுக்கு முன்னாடி வந்து அதிருப்தி என்ன, ராமதாஸ் வந்து அதிமுகவோட போகணுன்னு நினச்சாரு, ஆனால் அன்புமணி வந்து பாஜகவோட போகணுன்னு நினைக்கிறாரு. இப்போ 2 பேருமே ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்களே அப்படின்ற கதையாக தானே இதாயிரும். இப்போ வந்து பாஜக கூட்டணியில் தான் பாமக இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. திமுக பக்கம் போக முடியாது. திமுகவில் ஆல்ரெடி விசிகா இருக்கிறதுனால அதுக்கான வாய்ப்பு அப்படின்றது குறைவு. விஜய் பக்கம் போவாங்களா அப்படின்றது எனக்கு பெரிய டவுட்டு. ஏன்னா இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் சேஃபர் சைடு அப்படின்றது வந்து பிஜேபி தான். அப்படின்றப்ப அவங்க பிஜேபி அலைன்ஸில் அந்த என்டி அலைன்ஸில் தான் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அரசியல் களத்தை பொறுத்தவரையில் இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து இந்த என்டி அலைன்ஸ் சார்பாக இன்றைக்கி கேமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு தொடர் பத்திரிகையாளர் சந்திப்புகள் இருக்கும். புதிய தலைவர் வருவார். அதிமுகவின் சார்பில் எடப்பாடி பழனிசாமி ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு. இன்னொரு பக்கம் விஜய் அவருடைய படம் ஷூட்டிங் முடிஞ்சு அவர் வந்து மக்கள் சந்திப்பு நடத்துவார். திமுக வந்து இப்போ அவங்களுடைய முயற்சிகள் பண்ணுவாங்க. திமுகவை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் புது முயற்சிகளை கட்சியை வந்து அதனுடைய கட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்கு தொடர் முயற்சிகளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அட் த சேம் டைம் பார்த்தோம்னா அதை தொடர்ந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ்மே தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது. அது அவங்களுக்கு பெரிய ஒரு நெகட்டிவாக தலைவலியாக இன்றைக்கி மாறி இருக்குது. இந்த பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணின்றது டிஎம்கேக்கு ஒரு ப்ளஸ்ஸாக அமையும் தானே பார்க்க முடியும். இது வரைக்கும் வந்து அங்கே கூட்டணி கட்சிகள் எல்லாருக்கும் இன்னொரு ஆப்ஷன் ஏடிஎம்கேன்னு ஒன்று இருந்துச்சு.
இப்போ வந்து வேற வாய்ப்பே இல்லை, இந்த முறையும் அவங்க திமுக கூட்டணியில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ அவங்க யாருமே அந்த பார்கெயின் பண்ண முடியாது இல்லை, பார்கெனிங் பவரை இழந்துருவாங்க. இல்ல அப்படி நம்ம சொல்ல முடியாது, இல்ல பார்கெயின் பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ விசிகாவோ காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ வந்து ஏன் விஜய் பக்கம் வரமாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ இப்படி ஒரு அலைன்ஸ் வந்திருக்கு, அவங்களுக்கான பார்கெயின் கெப்பாசிட்டியை வந்து பயன்படுத்தி பார்கெயின் பண்ணுவாங்க. அப்படி முடியாத பட்சத்தில் எனிவே நம்ம ஏன் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு கூட வர்றதுக்கான வாய்ப்பு. விஜய்க்கு பிளஸ்ன்னு பார்க்கலாமா இது? விஜய்க்கு பிளஸ் தான், ஏன்னா அதுக்கு தானே தொடர்ச்சியாக அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம காங்கிரஸ் பற்றி கூட சொல்லியிருந்தோம். காங்கிரஸ் வந்து விஜயுடைய அலைன்ஸில் வந்தாங்க அப்படின்னா காங்கிரஸுக்கு என்ன பெனிஃபிட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட ஒரு தடவை நம்ம பேசியிருந்தோம். இப்போ கேரளாலையும் எலெக்ஷன் வரப்போகுது. கேரளாவில் எலெக்ஷன் வருது அப்படின்னா அந்த டயத்தில் விஜய் வந்து கேம்பெயினுக்காக பயன்படுத்தலாம். விஜயனுடைய ரசிகர்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ தீவிரமாக இருக்காங்களோ அதே அளவுக்கு கேரளாலையும் இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ இப்போ காங்கிரஸை பொறுத்தவரையில் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ விசிகாவை பொறுத்தவரையில் அங்கே இருந்துட்டு வந்தவர் தான் ஆதவ் அர்ஜுனா. ஸோ இப்போ அவர் வந்து அதுக்கான முயற்சிகளை நிச்சயமாக எடுப்பார். இன்கேஸ் வந்து உரிய மரியாதை திருமாவளவனுக்கோ இல்லை வந்து காங்கிரஸுக்கோ அங்கே கொடுக்கப்படலை அப்படின்ற பட்சத்தில் இதே மாதிரி அங்கேயும் ஒரு தலைவர் மாற்றம் வராதது அப்படின்னு நம்ம எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? அங்கேயும் கூட தலைவர் மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதுசாக ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனிதிங் கேன் ஹேப்பன் இன் பாலிடிக்ஸ். அப்படி நிறைய சம்பவங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நடப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தான் நான் பார்க்குறேன். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருப்பது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.